வணக்கம் உறவுகளே. கோவக்காரன், தண்ணி அடிப்பேன், எல்லாம் இருந்தது. வீட்டில் ஒரே பிரச்சனைகள் தான், பணம் பிரச்சனைன்னு. எங்கள் மனைவி அளவுக்கு அதிகமான செலவு பண்ணுவாள். அதனால் எங்கள் ஊர் 2 பேருக்கும் செட்டே ஆகாது, பிரச்சனை ஓயவே ஓயாது. நாங்கள்லாம் அம்மா அப்பா எல்லாம் எங்களுக்கு சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நாங்களே தனியாக கல்யாணம் பண்ணோம், தனியாக வாழ்க்கையை நடத்தணும், தனியாக பிள்ளைங்க பெற்று அவங்கள படிக்க வச்சு ஆளாக்கி இன்றைக்கி ஓரளவுக்கு பெரிய பிள்ளைக்கு சின்ன பிள்ளை இது ஓரளவுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலேஜ் சேர்க்கணும், அதுக்கப்புறம் வேலை இருக்குது. ஆனால் காலேஜ் சேர்க்குற அளவுக்கு இன்றைக்கும் பணம் கிடையாது. நாளைக்கு ஒன்று வாங்கி தான் சேர்க்கணும். ஆனால் எங்கள் சொந்த பந்தம் சொல்வதெல்லாம் இதுக்கு தான் நாங்கள் அப்பத்துலேருந்து சொன்ன தலையால் தண்ணி அடித்தோம். நீங்கள் பணம் காசை சேர்த்து வைங்க. புரிதல் வரல. என்னால் உழைக்க தான் தெரியும், ஆனால் அந்த காசை கொண்டு போய் திருப்பி என் நம்பிக்கையை என் பொண்டாட்டிகிட்ட கொடுக்க தான் தெரியும். அவங்க அந்த நம்பிக்கையை மறந்து செலவு பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நினைப்பது கடிதம், நினைவற்ற சொல் மறக்கும். இந்த பாருங்கள், இந்த கை மூட்டு உடஞ்சி மேலே ஏறி போச்சு. அப்போ ஆணவம் அதிகம். இந்த மூட்டி உடஞ்சி இந்த 1.5 மாத காலம் 2 மாத காலம் என் மனைவியின் அரவணைப்பில் வாழ்ந்த பாருங்கள். அப்போ தாங்க ஒரு பொண்டாட்டியோட தாய்மை புரிந்து கொண்டேன். ஆம்பளை என்ற ஆணவத்தில் ஆடிய நான் ஒரு தாய்மையின் புனிதத்தை புரிஞ்சு கொண்டேன். என் சின்ன வயதில் என் தாய் என்ன சேவை செய்தாலோ, 44 வயதில் கை உடைந்து கடந்த எனக்கு என் மனைவி செய்தாள். அப்போ பெண்மை புனிதமானது. 1000 தவறுகள் செய்யட்டும், 1000 எத்தறிஞ்சு பேசட்டும், என்ன செய்தாலும் நம்மை காக்கிற பெண்மை ஒருபொழுதும் தேவையற்ற பொருள் அல்ல. ஆனால் விஜய் என்ன, உங்களுக்கு இது பொருந்தும். நீங்கள் மனைவியின் அரவணைப்பில் வாழ்ந்திருந்தீர்கள் என்றால் இது உங்களுக்கு புரியும். தன் மனைவியை தவிர மற்ற பெண்ணெல்லாம் அழகு என்று நினைத்து ஓடினீர்கள் என்றால் அது குடும்பம் அல்ல. இறைவன் நமக்கு உலகத்தை படைத்து நம்மை உருவாக்கி நமக்கு திருமணமானதுக்கு அப்புறம் செல்வங்களை கொடுக்கிறான் அல்லவா. உங்களுக்கு 2 செல்வங்களை கொடுத்துருக்கார் அல்லவா. அந்த 2 செல்வங்களுக்கு நீ வேலைக்காரன். அந்த செல்வங்களை நீ கடமை தவறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீ அதை விட்டு உன் ஆணவத்திலையும் பணத்துமுறையும் ஆடினாய் என்றால் இறைவன் நல்ல பாடம் புகட்டுவான். திருந்துங்கள், திருந்தி அன்னியுடன் வாழ பாருங்கள். மனமற்ற வாழ்வே மனதார கூறும்.